நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் கரூருக்கு மக்களை சந்திக்க சென்றிருந்த போது அவரை பார்க்க ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூடியதால் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி 41 பேர் வரை உயிரிழந்தனர். இன்னும் சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கரூர் மக்களிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போதே விஜய் அங்கிருந்து கிளம்பி சென்னை சென்று விட்டார். இதுவும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்திருக்க வேண்டும், அதை விட்டுவிட்டு வீட்டுக்கு போய்விட்டார் என திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவரை கடுமையாக விமர்சனம் செய்தன. ஆனால் அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளில் விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கின. இதை திட்டமிட்ட சதி, போலீசார் சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றெல்லாம் பேசினார்கள். ஒரு பக்கம் நீதிமன்றம் விஜயையும் தாவேகா நிர்வாகிகளையும் கடுமையாக விமர்சனம் செய்தது. தமிழக அரசு 2 விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது. எனவே போலீசார் அவருக்கு பல நிபந்தனைகளை விதித்துள்ளனர். ஒரு திருமண மண்டபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை வரவழைத்து அங்கு விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதோடு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிதி உதயம் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் விஜய் மற்றும் தாவேகா முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே அனுமதிக்கு கொண்டுபடுகிறது. அதே போல விஜய் வாகனம் செல்லும் போது அவரின் பின்னால் வர யாருக்கும் அனுமதி இல்லை. கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள், ஊடகங்கள் என யாருக்கும் அங்கே அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.